மதுரை செய்தி. மதுரை புதுமாகாளிப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் வங்கியின் ஏடிஎம் மையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான், வணக்கம். தற்போது மதுரை புதுமாகாளிப்பட்டி பகுதியில் செயல்படக்கூடிய ஏடிஎம்மில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்த வங்கியினுடைய ஏடிஎம் தற்போது இந்த பாதிப்பை சந்தித்திருக்கிறது? தொடர்ந்து அங்கு வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? தொடர்பான விவரங்கள். மதுரை தெற்கு வாசல் காவல் நிலையத்திற்கு எல்கைக்கு உட்பட்ட பகுதியான கீரத்துறை அருகே இருக்கக்கூடிய புது மாகாளிப்பட்டி பகுதியில் தனியார் வங்கியான கனரா வங்கி நிறுவனத்திற்கு சொந்தமான ஏடிஎம் மையம் செயல்பட்டு வந்துள்ளது. பிரதான சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஏடிஎம் மையத்தில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் வந்து செல்வார்கள் என்பதால் பல லட்சக்கணக்கான ரூபாய் தினசரி அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் நிரப்பப்படும். இந்த நிலையில் தற்பொழுது தீபாவளி பண்டிகை நெருங்குவதன் காரணமாக தினசரி அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரப்பும் பணிகளானது நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று காலை திடீரென ஏடிஎம் மையத்தில் இருந்து காலை புகை வெளியேறி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்தாக அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் தீ பரவ தொடங்கி மலமளவென தீ எரிய தொடங்கிய முழுவதுமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய அனுப்பாநதி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார்கள். உடனடியாக விரைந்து வந்த அனுப்பாநதி தீயணைப்பு துறையினர் தீயை அணைப்பதற்காக ஒரு 30 நிமிடத்திற்கு மேலான முயற்சிகளில் ஈடுபட்ட பின்பாக அந்த தீயானது தற்பொழுது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இந்த தீ விபத்து குறித்தான விசாரணையில் ஏசி இயந்திரத்தில் ஏற்பட்ட மின் கசிவு காரணம் என முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் முழுவதுமாக எரிந்த பொழுது வெளியில் இருக்கக்கூடிய ஏசியிலும் முழுவதுமாக அந்த வயர் முழுவதுமாக தீ பற்றி எரிந்திருக்கிறது. அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படுகிறது. இருந்த போதிலும் ஏடிஎம் இயந்திரம் முழுவதிலுமாக இந்த தீ விபத்தில் சேதமடைந்த நிலையில் அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரப்பப்பட்டிருந்த நிலையில் பணம் முழுவதும் எரிந்து விட்டதா என்பது குறித்தான விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று இந்த ஏடிஎம் இயந்திரத்தில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு வேறு ஏதும் காரணமா என்பது குறித்தான அந்த ஏற்கனவே அந்த சிசிடிவி கேமராக்கள் முழுவதுமாக பதிவு செய்யப்படும். அந்த பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த காட்சிகளின் அடிப்படையில் கூட தெற்கு வாசல் காவல்துறையினர் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இருந்த போதிலும் அருகில் உள்ள ஏடிஎம் மையத்தின் அருகே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் காட்சிகள் குறித்தும் தெற்கு வாசல் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மதுரையில் பிரதான பகுதியில் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையத்தில் முழுவதுமாக ஏடிஎம் இயந்திரம் மற்றும் பணம் எரிந்து சேதமடைந்த சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி சல்மான்.